ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயேசு தூய ஆவியாரால் ஆட்கொள்ளப்பட்டு யோர்தான் ஆற்றை விட்டு திரும்பினார். பின்னர் அவர் அதே ஆவியால் பாலை நிலத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார். அவர் 40 நாள் அழகையினால் சோதிக்கப்பட்டார். அந்நாட்களில் அவர் ஒன்றும் சாப்பிடவில்லை. அதன்பின் அவர் பசியுற்றார். அப்பொழுது அழகை அவரிடம், நீர் இறைமகன் என்றால் இந்த கல் அப்பமாகும்படி கட்டளையிடும் என்றது. அதனிடம் இயேசு மறுமொழியாக, மனிதர் அப்பத்தினால் மட்டும் வாழ்வதில்லை என மறைநூலில் எழுதியுள்ளதே என்றார். பின்பு அழகை அவரை அழைத்துச் சென்று உலகத்தின் அரசுகள் அனைத்தையும் ஒரு நொடியின் பொழுதில் அவருக்கு காட்டி அவரிடம், இவற்றின் மேல் முழு அதிகாரத்தையும் இவற்றின் மேன்மையையும் உமக்கு கொடுப்பேன். இவை யாவும் என்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன. நான் விரும்பியவருக்கு இவற்றை கொடுப்பேன். நீர் என்னை வணங்கினால் அனைத்தும் உம்முடையனவே ஆகும் என்றது. இயேசு அதனிடம் மறுமொழியாக, உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய்வாயாக என்று மறைநூலில் எழுதியுள்ளது என்றார். பின்னர் அது அவரை எருசலேமிற்கு அழைத்துச் சென்று கோவிலின் உயர்ந்த பகுதியில் அவரை நிறுத்தி, நீர் இறைமகன் என்றால் இங்கிருந்து கீழே குதியும். உம்மை பாதுகாக்கும்படி கடவுள் தம் தூதருக்கு உமக்கு குறித்து கட்டளையிடுவார் என்றார். கால் கல்லின் மீது மோதாதபடி அவர் தங்கள் கைகளால் உம்மை தாங்கிக் கொள்வார் என்றும் மறைநூலில் எழுதியுள்ளது என்றது. இயேசு அதனிடம் மறுமொழியாக, உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் என்றும் சொல்லியுள்ளதே என்றார். அழகை சோதனைகள் அனைத்தையும் முடிந்த பின் ஏற்ற காலம் வரும் வரை அவரை விட்டு அகன்றது. இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் இந்த புனிதமான தவக்காலத்தின் முதல் வார ஞாயிற்றுக்கிழமையிலே இருக்கின்றோம். இந்த புனிதமான தவக்காலத்தின் பொழுது ஜபம், தபம், தானம் என்கின்ற முப்பெரும் அழகான பழக்க வழக்கங்களை வைத்துக்கொண்டு நாம் நம்மையும் நம்முடைய ஆத்துமத்தையும் தூய்மைப்படுத்தி கடவுளிடம் வந்து சேருமாறு திருச்சபையும் கடவுளும் நமக்கு மிக சிறப்பான ஒரு அழைப்பை விடுக்கின்றார்கள். இதில் முதன் ஞாயிற்றுக்கிழமையின் பொழுதே சோதனைகளை சந்திப்பதை பற்றிய வாசகங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளன. பல கிறிஸ்தவ குடும்பங்களில் இந்த தவ காலத்தின் பொழுது பலவிதமான தப முயற்சிகளை எடுப்பது வழக்கம். குறிப்பாக மாமிசம் உண்ணாமல் இருப்பதும் ஒரு சந்தி இருப்பதும் வழக்கமாக இருப்பது நம் அனைவருடைய குடும்பங்களிலே இது வழக்கம். மிகப்பெரிய ஒரு சோதனையாய் இது பல சமயங்களில் மனிதர்களுக்கு இருக்கின்றது. இறைச்சி உண்ணாமல் இருப்பது எப்படி? உட்கொள்ளலாமா கூடாதா? பல சமயங்களில் பல மனிதர்கள் எங்களிடத்தில் வந்து, ஃபாதர், வீட்டில் கறி செய்யறதில்ல, தவ காலத்தில் இருக்கிறோம், சாப்பிடலாமா? ஒருவேளை சாப்பிட்டா தப்பாயிடுமா, பாவமாயிடுமா என்றெல்லாம் கேட்கின்றார்கள். இது நாம் நமக்கென்று வைத்துக் கொள்ளக்கூடிய அழகான பக்தி முயற்சிகள். கடவுள் நம்மிடத்தில் உண்ணக்கூடாது என்று கட்டளையிடவில்லை. வெள்ளிக்கிழமைகளில், தபக்கால வெள்ளிக்கிழமைகளில் இத்தகைய மாமிசங்களை தவிர்ப்பது அழகான ஒரு வழக்கமாக இருக்கின்றது. திருச்சபை நமக்கு கற்றுக் கொடுப்பது குறிப்பாக விபூதி புதன் என்றும் பெரிய வெள்ளி என்றும் இதை தவிர்ப்பது நல்லது என்று நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. அதையும் தாண்டி அழகான பழக்க வழக்கங்களை ஏற்றுக்கொள்கின்றோம் என்றால் இதை தொடர்ந்து நாம் இந்த 40 நாட்களுக்கு நமக்கு வருகின்ற சோதனைகளையும் மேற்கொள்ள, தாங்கிக் கொள்ள இது நமக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும். பலவிதமான ஒரு சந்தி முயற்சிகளில் இதுவும் ஒன்றாக தான் இருக்கின்றது. பழைய ஏற்பாட்டில் நாம் இத்தகைய ஒரு அழகான கதையை பார்க்கலாம். பாபிலோனிய நாட்டில் அடிமைகளாக இஸ்ரேல் மக்கள் இருக்கின்ற ஒரு தருணம். அந்த நாட்களிலே, அந்த பாபிலோனிய அடிமைத்தனத்திலே தானியேல் என்கின்ற ஒரு இளைஞரும் இருக்கின்றார்.
நெபுக்கத்நெசார் என்கின்ற அரசனது அவையிலே இவரும் ஒரு இளைஞனாக பணியாற்றி கொண்டிருக்கின்றார். அங்கே அவர்களுக்கு உணவும் குடியும் மிக அதிகமாக இருக்கின்றது. ஆடம்பரமான வாழ்க்கை அவர்களுடைய அன்றாட வாழ்க்கையாக மாறிவிட்டது. இத்தகைய சூழ்நிலையில் அரசர்க்கென்று வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த மேஜையில் இருக்கின்ற எல்லா விதமான அருஞ்சுவை உணவும் அவர்களுக்கும் உண்ணுவதற்கான வாய்ப்பானது இருந்தது. அந்த நெபுக்கத்நெசார் என்கின்ற அரசனது அவையிலே இருந்த அனைத்து இளைஞர்களும் அங்கே உண்ணுவது வழக்கமாக இருந்தது. ஆனால் தானியேல் அங்கே ஒரு விதமான ஒரு வேறுபாட்டினை அவர் பார்க்கின்றார். என்னவென்றால், அங்கே வைக்கப்பட்டிருக்கின்ற உணவானது பிற தெய்வங்களுக்கு அது காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு உணவாக இருக்கின்றது. இதை உண்பது இவருக்கும் கடவுளுக்கும் இருக்கின்ற உறவை பிரிக்கும் என்பதை அவர் உணர்கின்றார். பிற மனிதர்களுக்கும் பிற இஸ்ரேல் மக்களுக்கும் இது ஒரு தவறான எடுத்துக்காட்டாக இருக்கும் என்று அவர் நம்புகின்றார். ஆகவே இவர் அவருடைய நண்பர்களிடத்திலும் அங்கே பணியாற்றுகின்ற மற்ற இளைஞர்களிடத்திலும் அவர் சொல்வது, நான் இந்த உணவை உண்ண மாட்டேன். நான் வெறும் சாதாரணமாக மனிதர்களுக்கென்று வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த உணவை மட்டுமே, காய்கறிகளை மட்டுமே நானும் என்னுடைய நண்பர்களும் 10 நாட்களுக்கு உண்போம். ஒருவேளை நாங்கள் எங்களுடைய உடலானது குறைந்து விட்டதென்றால், சோர்வடைந்து விட்டோம் என்றால், நீங்கள் எங்களுக்கு இதை சாப்பிட்டே ஆக வேண்டும் என்று ஒரு கட்டாயப்படுத்தலாம். இல்லை என்றால் தொடர்ந்து கடவுளை நம்பி நாங்கள் எங்களுக்கென்று வைத்திருக்கின்ற இந்த விதிமுறைகளை நாங்கள் பின்பற்றுவோம் என்று சொல்லுகின்றார்கள். 10 நாட்களுக்கு பிறகு பார்த்தால் இவர்கள் இன்னும் அதிகமாக தெம்புள்ளவர்களாகவும் வலிமையுள்ளவர்களாகவும் நல்ல விதத்தில் இருக்கின்றவர்களாகவும் இருக்கின்றதை பிறரும் பார்த்து கடவுளை போற்றி புகழ்கின்றார்கள். சோதனையை சந்திக்கின்ற சமயங்களில் நாம் எத்தகைய ஒரு பாதையை மேற்கொள்கின்றோம், எத்தகைய ஒரு வாழ்க்கையை நாமும் நமக்கென்று தேர்ந்தெடுத்துக் கொள்ளுகின்றோம் என்பது ஒரு முக்கியமான கேள்வியாக நம் வாழ்க்கையில் இருக்கின்றது. இயேசு தன்னுடைய திருமுழுக்கிற்கு பிறகு அவர் ஜெபத்திலும் தபத்திலும் கடவுளோடு ஒன்றியிருக்க பாலை நிலத்திற்கு செல்லுகின்றார். 40 நாட்கள் உண்ணாமலும் குடிக்காமலும் ஒரு சந்தி இருந்து அவர் உண்ணா நோன்பிருந்து கடவுளிடத்தில் ஜெபிக்கின்றார். கடுமையான நாட்கள், அழகான நாட்கள். நம்முடைய திருச்சபையிலும் இந்த 40 என்கின்ற அழகான இந்த எண் இதிலிருந்துதான் வருகின்றது. 40 நாட்கள் இயேசு உண்ணா நோன்பிருந்து ஜெபித்தார். அதைத் தொடர்ந்து நாமும் அத்தகைய ஜெப முயற்சியில், தப முயற்சியில் இந்த தப காலத்தில் ஈடுபடுகின்றோம். இந்த 40 நாட்கள் முடிந்த சமயத்திலே இயேசுவிற்கென்று சோதனை வருகின்றது. முதல் சோதனை என்னவென்றால், அழகை கடவுள் இயேசுவிடத்தில் வந்து, நீர் கடவுளின் மகனானால் இந்த கற்களை அப்பமாக மாற்றும் என்று அவருக்கு சோதனை தருகின்றது. கற்களை அப்பமாக மாற்றுவது இயேசுவிற்கு கடினமா? கடினமில்லாத செயல், சுலபமாக செய்யக்கூடிய செயல். இயேசு நினைத்தால் என்ன வேண்டுமானாலும் அவர் செய்து விடலாம். பசியில் ஒரு மனிதன் இருக்கின்ற பொழுது அவருக்கு இத்தகைய ஒரு யோசனையை, சிந்தனையை கொடுப்பது அதுவே மிகப்பெரிய ஒரு சோதனையாக இருக்கின்றது. உணவென்கின்ற ஒரு சோதனை வாழ்க்கையில் நாம் பார்க்கின்றோம். கடவுளுக்கென்று கொடுக்கின்ற ஒன்றில் ஒரு சோதனையை நாம் இங்கே சந்திக்கின்றோம். இன்றும் உணவு ஒரு பெரிய சோதனையாக தான் இருக்கின்றது. தவக்காலம் என்றாலே மனிதர்கள் ஜெபத்தை விட்டுவிடுகின்றார்கள், நோன்பினை விட்டுவிடுகின்றார்கள், சிலுவை பாதையை விட்டுவிடுகின்றார்கள். மனதிற்கு வருகின்ற முதல் சிந்தனை, ஐயையோ நோன்பு இருக்கணுமா, சாப்பிடாம இருக்கணுமா, ஒரு சந்தி இருக்கணுமா, வீட்டில் கறிமீன் எடுக்க மாட்டாங்களா? இதுதான் மனிதர்களுடைய வாழ்க்கையில் வருகின்ற முதல் சிந்தனையாக இருக்கின்றது. உணவென்பது முக்கியம்தான். இன்று உணவிற்கென்று இருக்கின்ற ஆடம்பரத்தை நாம் உலகத்தில் பார்க்கின்றோம். ஒரு திருமணம் என்றால் அங்கே விருந்துதான் மிக முக்கியமான ஒரு செயலாக இருக்கின்றது. உறவினர்களுடைய இல்லத்திற்கு செல்லுகின்றோம் என்றால் அங்கேயும் விருந்தோம்பலில் உணவுதான் முக்கியமான ஒரு கதையாக இருக்கின்றது. உணவகங்கள் இன்று எந்த திசையில் பார்த்தாலும் மிக பெரிய அளவில் வளர்ந்து கொண்டே இருக்கின்றது.
மனிதர்கள் மிக அதிகமான விதங்களில் சுவைக்க வேண்டும். தாங்கள் வழக்கப்போல் உணவு உண்ணுவதை விட சற்று வேறு விதங்களில் இருக்கின்ற உணவுகளையும் உன்று அதன் சுவையையும் சுவைக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலைக்கு வந்து விட்டார்கள். உணவிற்கு மிக அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கின்ற காலகட்டங்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இயேசுவில் பிரியமானவர்களே, இது எத்தகைய சோதனை என்றால், மனிதருடைய உடலிற்கு தேவையான, இல்லை அதையும் தாண்டி ஆடம்பரங்களுக்கு தேவையான ஒரு சோதனை. வெறும் உணவை சார்ந்த சோதனை மட்டுமல்ல, ஆடம்பரத்தை சார்ந்த ஒரு சோதனையாக தான் இருக்கின்றது. இயேசுவிற்கு அது உணவை சம்பந்தப்பட்ட ஒரு சோதனையா இருக்கலாம், பிற மனிதர்களுக்கு ஆடம்பரத்தை சம்பந்தப்பட்ட ஒரு சோதனையாக தான் இருக்கின்றது. அடுத்தவர் எனக்கு பக்கத்துல வீட்டில் இருக்கிறவங்க புதிய ஆடை வாங்கியிருக்கிறாங்க, ஒரு வித்தியாசமான வீடு கட்டி இருக்கிறாங்க, இல்லை இந்த மாதிரியான ஒரு செல்போனை வாங்கியிருக்கிறாங்க, உடனே நானும் செல்ல வேண்டும், பார்க்க வேண்டும், அதை போலவே வாங்க வேண்டும், அதை போலவே வைத்துக் கொள்ள வேண்டும், அதை விட சிறந்ததாக நான் வைத்துக் கொள்ள வேண்டும், அப்பொழுதுதான் நான் அவரை விட பெரியவனாக மாறிவிடுவேன் என்ற ஒரு சிந்தனை வருகின்ற காலம் இது. பிறரை நம்மோடு ஒப்பிடு பார்ப்பதற்காக அல்ல இந்த காலம். தவக்காலம் நமக்கு கூறுவதெல்லாம் நான் கடவுளுக்கு உகந்த வாழ்க்கையை வாழ்கின்றேனா என்பதை ஒப்பிட்டு பார்ப்பதுதான். ஆகவேதான் இயேசு அழகாக சொல்லுகின்றார், மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல, ஆடம்பரங்களினால் மட்டுமல்ல, உணவிற்கும் உடையுக்கும் மட்டுமே மனிதன் அல்ல, அதையும் தாண்டி கடவுளின் வாயினின்று வருகின்ற ஒவ்வொரு சொல்லினாலும் உயிர் வாழ்கின்றான். கடவுளின் வார்த்தைதான் நமக்கு உயிரூட்டம் தருகின்றது. கடவுளை நம்பி வாழுகின்ற பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை செம்மையாகின்றது. கடவுளை மட்டுமே நாம் பற்றி பிடித்துக் கொள்ளுகின்ற பொழுது நம்முடைய வாழ்வின் அன்றாட தேவைகளை கடவுள் சந்திப்பார், கடவுள் தாமே நிறைவேற்றுவார் என்பதை இந்த வசனங்களின் வழியாக இயேசு நமக்கு நினைவுபடுத்துகின்றார். இரண்டாவது சோதனையில் நாம் பார்க்கின்றோம், இயேசுவை அழகையானது ஆலயத்தின், எருசலேம் தேவாலயத்தின் உச்சியிற்கு அழைத்து சென்று அங்கிருந்து உலகத்தை முழுவதுமாக அவருக்கு காண்பித்து, அனைத்தையும் நான் உனக்கு தந்து விடுகின்றேன், நீ என்னை வணங்கினால் இங்கே இருக்கின்ற அனைத்தையும் நான் உனக்கு தருகின்றேன் என்று சொல்லுகின்றது. பிறரை விட அதிகமாக நான் பிரபலமாக வேண்டும் என்பதன் ஒரு பவர் ஹங்கிரி என்பதற்கு ஒரு சோதனையாக தான் இது இருக்கின்றது. அனைத்தும் என்னுடையது, உலகத்தையே நான் என்னுடைய கரங்களில் வைத்துக் கொள்வேன் என்ற ஒரு சோதனையை தான் இது நமக்கும் நினைவூட்டுகின்றது. இயேசுவுக்கும் அந்த சோதனை இதேதான். இயேசுவையும் பார்த்து அனைத்தையும் நான் உனக்கு தந்து விடுகின்றேன் என்று சொல்லுகின்றது அழகை. கடவுளிற்கே கடவுளின் படைப்பை மீண்டும் படைப்பதா? இதுதான் இந்த சோதனை நமக்கு நினைவுபடுத்துகின்றது. வானங்கள் அவரை கொள்ளாது, அத்தகைய இறைவன். பூவுலகம் அவரை காணாது, அத்தகைய ஒரு கடவுள் அவரிடையே அழைத்து வந்து அவரிடத்திலே இதை நான் உனக்கு தருகின்றேன், நீ என்னை வணங்க வேண்டும், பெயரையும் புகழையும் நான் உனக்கு தருவேன் என்று சொல்லுகின்ற ஒரு சோதனையாக தான் இருக்கின்றது. பெயருக்காகவும் புகழுக்காகவும் இன்று எதையும் செய்யும் உலகத்தில் நாம் வாழுகின்றோம். பிற மனிதரின் உயிரையும் பறிக்கின்ற உலகத்தில் நாம் வாழுகின்றோம். பெயர் முக்கியம், புகழ் முக்கியம், எனக்கென்று இருக்கின்ற ஒரு இமேஜ் மிக முக்கியமாக இருக்கின்றது என்று சொல்லுகின்ற உலகத்தில் நாம் வாழுகின்றோம். அத்தகைய தருணங்களில் இயேசு சொல்வதெல்லாம் ஒன்றுதான், கடவுளாகிய ஆண்டவர் ஒருவரையே நீ வணங்குவாயாக, உன்னை நீ மையப்படுத்திக் கொள்ளாதே, கடவுளை மையப்படுத்திக் கொள், மற்ற அனைத்தையும் கடவுள் உனக்கு தருவார். உன்னை சார்ந்து வாழாதே, கடவுளை சார்ந்து வாழ்ந்திடு, மற்றது அனைத்தையும் கடவுள் தாமே பார்த்து கொள்வார். கடவுளுக்கென்று உன்னை நீ அர்ப்பணித்தாய் என்றால் உன்னுடைய வாழ்க்கை கடவுளின் கரங்களில் தான் இருக்கின்றதல்லவா? ஏன் நீ உலகத்தின் பெருமைகளையும் உலகம் தருகின்ற பெயர்களையும் புகழ்களையும் தேடி நீ அலைந்து கொண்டிருக்கின்றாய்? பிறரை மகிழ்ச்சிப்படுத்த, பிறன் முன்பாக நற்பெயரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாழ்ந்தோம் என்றால் அந்த மகிழ்ச்சி இந்த உலகத்தில் நமக்கு கண்டிப்பாக கிடைக்காது. அந்த மகிழ்ச்சியும் நிறைவும் என்றுமே நிரந்தரமாக இருக்காது. இன்றை விட நாளை இனியும் அதிகமான பெயர் பெற வேண்டும் என்றுதான் அலைந்து கொண்டிருப்போம். பிறரை விட அதிகமான ஒரு புகழை பெற வேண்டும் என்றுதான் உலகம் முழுவதுமாக நாம் தெரிந்து கொண்டிருப்போம். அது
நம்முடைய இதயத்தில் இருக்கின்ற தாகத்தை தீர்க்காது. கடவுளின் வார்த்தைகள் மட்டுமே நம் இதயத்தில் இருக்கின்ற தாகத்தை தீர்க்கும் என்பதை நினைவுபடுத்துகின்ற ஒரு வார்த்தை இந்த வார்த்தை. மூன்றாவது சோதனையாக இந்த அழகை இயேசுவிடத்தில் வந்து, இங்கே இருந்து நீ கீழே குதித்து விடும், வானதூதர்கள் உன்னை பாதுகாக்கும்படி கடவுள் கட்டளையிடுவார் அல்லவா, மேஜிக் செய்து காட்டு, பிறரால் முடியாத அரும்பெரும் செயல்களை நீ செய்து காட்டு என்பதை சொல்லுகின்ற ஒரு சோதனையாக இருக்கின்றது. இன்று செயல்களை கண்டு செல்லும் மனிதர்கள் பல பேர். இந்த கோயில்ல இது பண்றாங்க, ஓடிப்போ. அந்த கோயில்ல சுருபத்திலிருந்து என்ன வருது, ஓடிப்போ. அவங்க கை வச்ச உடனே கீழே விழுகிறாங்க, ஓடிப்போ என்றெல்லாம் வாழுகின்ற மனிதர்களாக தான் கிறிஸ்தவ மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதெல்லாம் ஐடாலட்ரி. கடவுளை விட்டு மனிதர்கள் தங்களுக்கென்று வைத்துக் கொள்ளுகின்ற ஒரு பெயரை தான் நமக்கு நினைவூட்டுகின்றது. கடவுளை நம்பி வாழுகின்றோமா அல்லது மனிதர்கள் பார்க்கக்கூடிய செயல்களை பார்த்து நம்பி வாழுகின்றோமா? தூய விசுவாசம், உண்மையான நம்பிக்கை, இதயத்திலிருந்து வரக்கூடிய அந்த விசுவாசம் அரும் செயல்களை பார்த்து செல்லுகின்ற ஒரு விசுவாசமாக இருக்காது. வெளி அடையாளங்களை பார்த்து செல்லக்கூடிய விசுவாசமாக இருக்காது. அத்தகைய விசுவாசத்தை தேடினாய் என்றால் வாழ்க்கையில் வெறும் ஏமாற்றத்தை மட்டுமே சந்திப்போம். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய தூய்மையான விசுவாசம் கடவுளை பற்றி பிடித்துக் கொள்ளக்கூடிய ஒரு விசுவாசமாக தான் இருக்க வேண்டும். செயல்களை நாடி செல்லுகின்ற விசுவாசமாக இல்லாமல், கடவுளையே நாம் சோதிக்காமல் கடவுளை நம்பி வாழுகின்ற மனிதர்களாக வாழ வேண்டும். இன்னைக்கு வாழ்க்கையில ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை இல்ல பெரிய பிரச்சனை, ஒரு நோய், ஒரு சீக்கு என்றால் எங்கெங்கயோ போறோம். இங்கே போ, அந்த கயிறு எடுத்து கட்டு, இங்க போய் மந்திரிச்சிட்டு வா, அவங்களே போய் பாரு, அந்த சாமியாரை பாரு, இவங்களை பாரு. இவை அனைத்தும் நமக்கு நன்மையை தருமா? தரும், தராமல் போகும், அதெல்லாம் ரெண்டாவது. மந்திரவாதிகளை தேடி செல்லுகின்ற விசுவாசம் நம்முடைய விசுவாசம் அல்ல. கடவுளை மையப்படுத்தி கடவுளை மட்டுமே நம்பி வாழக்கூடிய விசுவாசம் தான் உண்மையான கிறிஸ்தவ விசுவாசம். அதுதான் எல்லா சோதனைகளை விட மிக பெரிய சோதனை. அந்த சோதனையை நாம் வென்றோம் என்றால் கடவுளின் பிள்ளைகளாக நாமும் மாறுவோம், விண்ணரசை நமதாக்கிக் கொள்வோம். இயேசுவில் பிரியமானவர்களே, அடுத்த வருகின்ற இந்த 40 நாட்கள் தப நாட்கள், நமக்கென்று அழகாக தரப்பட்டிருக்கக்கூடிய நாட்கள், மீண்டும் கடவுளோடு ஒப்புரவாக கடவுள் தாமே நமக்கு தரக்கூடிய உன்னதமான நாட்கள். ஜபத்தை மறந்திருந்தோம் என்றால் மீண்டும் ஜப வாழ்வில் நாம் நம்மையே ஈடுபடுத்திக் கொள்ள நமக்கென்று இருக்கின்ற நாட்கள். ஆடம்பரம் மட்டுமே தேடிவிட்டு அலைகின்றோம் என்றால் ஆடம்பரங்களிலிருந்து சற்று நம்மை தூர அகற்றி சென்று உண்மையான ஒரு வாழ்வை வாழக்கூடிய ஒரு நினைவை தருகின்ற தப வாழ்க்கையை துவங்க நமக்கென்று நினைவூட்டுகின்ற ஒரு வாழ்க்கை. நம்மை மட்டுமே பற்றி நினைத்து கொள்ளுகின்றோம் என்றால் பிறரையும் நமக்கு நினைவுபடுத்தி தானம் செய்திட, பிறருக்கென்று உதவி செய்திட நம்மை அழைக்கின்ற மிக முக்கியமான நாட்கள் இந்த தப நாட்கள். இந்த நாட்களிலே நாமும் கிறிஸ்துவோடு ஐக்கியமான வாழ்க்கையை வாழுவோம். நம்முடைய இதயங்களும் தூய்மை பெறட்டும். நம்முடைய வாழ்வும் கடவுளுக்கென்று ஒரு சாட்சியுள்ள வாழ்வாக மாறட்டும். இறைவன் இயேசு கிறிஸ்து என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆமென்.